கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நேசிக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஆள் ஒருத்தர். அவர் இந்த புத்தகத்தை பாருங்க, இந்த புத்தகத்தில் அழகிய அறிவுரை இருக்குது, அழகிய வரலாறு இருக்குது, புரியும்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அந்த புத்தகத்தை குறித்து நாம் அந்த புத்தகத்தை ஆர்வமாக படிப்போம். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு புத்தகத்தை குறித்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அழகிய செய்திகள் அப்படின்னு சொல்லி குரானை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. குரானில் அழகிய செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அழகிய செய்திகள்னு சொல்லி குரானை சொல்லும்போது அதுக்கு அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நடைமுறைகளில் சிறந்தது எனது நடைமுறை அப்படிங்கிறாங்க. அப்போ அழகிய செய்தின்னு சொல்லி குரானை சொல்லும்போது குரான் புரியும், எல்லா தரப்பு மக்களும் குரான் புரியும். அது அரபியில் படித்தாலும் புரியும், தமிழாக்கம் படித்தாலும் புரியும், இங்கிலீஷில் படித்தாலும் புரியும். இப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சுட்டி காட்டுறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சாரார் குரான் விளங்காது, குரான் புரியாது, எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியாது, மேலோட்டமாக சில விஷயங்கள் புரியுமே தவிர ஆழமாக அழுத்தமாக அதில் உள்ள சுவைகள், அதாவது குரான் உள்ள சுவைகள் அரபி மொழியை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் புரியும். இப்படிங்கிற அடிப்படையில் குரான் தர்ஜுமாக்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்க ஒரு கூட்டம். இந்த கூட்டம் யார் அப்படின்னா ஆலிம்கள்னு சொல்லி தங்களை தாங்களே சொல்லிக்கிறாங்க. இவங்க மதரசாவில் 7 வருஷம் படிச்சிருக்கிறாங்க அல்லது 10 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. இப்படிங்கும்போது அப்போ இவங்க இந்த கருத்தை சொல்லும்போது இது ஒரு மோசமான கருத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எதிரான கருத்து, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிரான கருத்து, குரானுக்கு எதிரான கருத்து. இப்படிங்கும்போது இந்த கருத்தை சொல்லக்கூடியவங்க எப்படி ஒரு உண்மையான ஆலிமாக இருப்பாங்க, ஒரு உண்மையான உலமாவாக இருப்பாங்க, இப்படி சந்தேகம் வருது. அப்படின்னா இந்த கல்வி இவங்க மதரசாவில் போதிக்கிறாங்களே, இந்த கல்வியில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இந்த கல்வி திட்டம் சரியில்லை அப்படிங்கிறது விளங்குது. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரான் விளங்கும் சொல்லி சொல்கிறாங்க, தங்களை ஆலிம் சொல்லி இன்றைக்கி சொல்கிறாங்களா, அவங்க குரான் விளங்காதுங்கிறாங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ பாடத்திட்டத்தில் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு மதரசான்னு சொல்லி சொல்லிக்கிறோம்ல, ஆயிரக்கணக்கான மதரசாக்கள் தமிழகத்தில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, உலகம் ஃபுல்லாக லட்சக்கணக்கான மதரசாக்கள் இருக்குது. அப்போ இந்த மதரசாவுடைய பாடத்திட்டங்களில் பிரச்சனை இருக்குன்னு தெளிவாக விளங்குது. அப்போ இந்த மதரசாக்கள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? ஏன்னா நபியுடைய காலத்தில் குரான் புரியாதுங்கிற பிரச்சனை வரவே இல்லை. வந்ததுனா கூட அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அடுத்த சில மணி நேரங்கள்லேயே தீர்வு கிடைச்சிரும். அப்போ குரான் புரியாத மேட்ரே சமுதாயத்தில் கிடையாது. அப்போ இந்த உலமாக்கள் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்க யார், இந்த மதரசாக்கள் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இவங்க தங்களை தாங்களே ஆலிம்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இப்படி எல்லா விஷயங்களும் இன்ஷால்லா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த மதரசாவை பார்த்தீங்கன்னா, இந்த மதரசாவை குறிப்பிட்டு அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்ட மதரசா உலகத்திலேயே எந்த மதரசா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கிபி 1859 ஒரு மதரசாவை இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த மதரசா கராவியின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மதரசாவுடைய பேர் மொராக்கோவில் இருக்குது, கராவின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மதரசா தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மதரசா அப்படின்னு சொல்லி மதரசாவை ஆதரிக்கக்கூடிய உலமாக்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. அப்போ இது கிபி 859 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கிபி 859 ஏறக்குறைய பார்த்து ஹிஜ்ரி 225க்கு அப்புறம் தான் முதலாவது மதரசாவை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது இவங்க பதிவு செஞ்சதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மதரசாவை கூட யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அப்படிங்கிறவங்க ஒரு பணக்கார செல்வந்தருடைய மகளாக இருந்தாங்க. அவங்க ஒரு பள்ளி வாசல் கட்டினாங்க, அந்த பள்ளி வாசலையே மதரசாவை ஆக்குனாங்க அப்படிங்கிற கருத்தை எல்லாம் இவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கிபீடியாவில் அடித்து பார்த்தா சொல்கிறாங்க. இந்த கருத்தை கூட பார்த்தீங்கன்னா அதாவது ஹிஜ்ரி 230களுக்கு அப்புறம் தான் முதலாவது மதரசா ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதுவும் ஒரு பெண்மணியாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதுவும் பள்ளி வாசலை கட்டினாங்க அப்படின்னா இது விக்கிபீடியாவை பார்த்து சொல்லக்கூடிய நிலையில் தான் சமுதாயம் இருக்குது.
இன்னும் சொல்லப்போனால் அன்றைய காலகட்டத்தில் ஹிஜ்ரி 300 வந்து அறிஞர்கள் நிறைய புக் எழுதியிருக்கிறாங்களா இல்லையா? தப்ரி போன்ற அறிஞர்கள் புக் எழுதியிருக்காங்க. வரலாற்று ஆசிரியர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க யாராச்சும் இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்த வரை கிடைக்கல. அப்போ இவங்க பெருமையாக என்ன வந்து சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, முதலாவது மதரசாவே ஒரு பெண்மணியினால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. ஃபாத்திமால் ஃபிகிரி அப்படிங்கிற வந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. அப்போ அடுத்த மதரசா பார்த்தீங்கன்னா எகிப்தில், அது கிபி 975 எல்லாமே ஹிஜ்ரி 250களுக்கு அப்புறம் தான் இந்த மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய கருத்து பிரகாரமே. அப்போ ஹிஜ்ரி 230களுக்கு முன்னாடி இவங்க சொல்லக்கூடிய அடிப்படையில், இவங்க சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எந்த மதரசாவும் இயங்கலை. அதேமாதிரி இந்தியாவிலேயே முதலாவது மதரசா, பிரபல்யமான மதரசான்னு சொல்கிறதா இருந்தால் தேவ்பந்து மதரசாவை சொல்லலாம். அப்போ தேவ்பந்து மதரசா கூட கிபி 1866 தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 150 ஆண்டுகள். இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகபட்சம் 175 வருஷம்தான். அப்போ இது உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைவர் முகமது காசிம் அப்படிங்கிற ஆரம்பிச்சாருன்னு சொல்லி கருத்துக்கள்லாம் இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பாக்கியாத்து சாலிஹாத் இருக்கு பாருங்க. பாக்கியாத்து சாலிஹாத் கூட 1884 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 175 வருஷத்துக்குள்ளார தான் இந்த மதரசாக்கெல்லாம் வந்திருக்கு இந்திய அளவில். அப்போ இந்திய அளவில் பார்த்து வேலூரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒரு பாடத்திட்டத்தை இவங்க புகுத்தி, இவங்க வேத பாடசாலைன்னு சொல்லி சில விஷயங்களை குறிப்பிட்டு இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த வேத பாடசாலைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வச்சிருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வேத பாடசாலை இருந்தது. யார்கிட்ட இருந்தது அப்படின்னா யூதர்கிட்ட இருந்தது. இது புகாரியில் பார்த்தீங்கன்னா 7348 ஹதீஸ் நம்பரில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அதாவது மஸ்ஜித் நபவியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே யூதர்களை நோக்கி போங்கன்னு சொல்லி மக்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ புறப்பட்டு யூதர்களின் வேத பாடசாலையான பைத்துல் மித்ராஸ் எனும் இடத்திற்கு சென்றோம். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு யூதர்களை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இரு உலகிலும் சாந்தி அடைவீர்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். அப்போ வேத பாடசாலைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்படுத்தலை, யூதர்கள் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. பைத்துல் மித்ராஸ்ங்கிற இடத்துல ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ யூதர்களுடைய நடைமுறை தான் அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வராங்க. யூதர்கள் எப்படி ஒரு பாடத்திட்டத்தை போட்டுக்கிட்டு அவங்க அல்லாஹ் அருளி அந்த தௌராத்தை மக்கள்கிட்ட மறைச்சிட்டு ஏதோ விஷயங்களை சொல்லி மக்களை திசை திருப்பினாங்களோ அந்த மாதிரி வேலையை தான் இன்றைக்கி அதிகமான மதரசாக்களில் போதிக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் இது இந்துக்கள் அந்த குருகுல கல்வின்னு இருக்குல்ல, அந்த குருகுல கல்வியில் கொண்டு விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அங்கே வீட்டுக்கு வரமாட்டாங்க. அந்த குரு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை, அதாவது ஒரு நல்லது செய்கிறோங்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு குரானை விட்டு ஹதீஸை விட்டு முஸ்லீம்களை திசை திருப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கல்வி எப்படி இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கல்வி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஏராளமான ஹதீஸ் புகாரி முஸ்லீம் திரும்ப நிறைய பார்க்கலாம். அப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது கல்வியை தேடி போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தேடி போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மதரசாவை ஏற்படுத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி 7 வருஷம் பாடத்திட்டம் 5 வருஷம் பாடத்திட்டம் இந்த மாதிரி எதையும் போதிக்கல. போதித்தது எல்லாமே குரான், அழகிய செய்தி, புரியும்படி உள்ள உரையாடல். அல்லாஹ் புரியும்படி பேசுவான், அல்லாஹ் புரியும்படி பேச மாட்டான் நம்புறதே குஃபுரில் வந்துடும். அல்லாஹ் சொல்கிற தெளிவான ஆயத்துக்களை இறக்கி இருக்கிறங்கிறான். இல்லை நீ இறக்குனது தெளிவில்லை, எங்களுக்கு இந்த ஆலிம் சொன்னாதான் புரியும் அப்படின்னா இதுவே குஃபுரில் வந்துடும். அந்த மாதிரி சமுதாயம் உருவாகி முஸ்லீம்கள் சொல்லி தங்களை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம், அடையாளப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படியெல்லாம் கல்வி கிடைச்சதுன்னு சொல்லி ஏராளமான சான்றுகள் நமக்கு ஹதீஸ்கள் வழியே கிடைக்கிது. உதாரணத்துக்கு புகாரில் 6008 ஹதீஸ் நம்பர் நீங்கள் பாருங்கள், நிறைய இடங்களில் இந்த செய்தி இருக்குது. அபு சுலைமான் மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் அவங்க சொல்கிறாங்க, பனு லைஸ் தூதுக்குழுவில் சம வயது இளைஞர்களான நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தோம். ஒரு வெளிநாட்டுக்காரங்க
அவங்க வந்து சம வயது இளைஞர்களாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. வந்து 20 நாள்கள் நாங்கள் தங்குனோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கல்வி வந்து கற்றுக்கொள்வதற்காக 20 நாள் தங்குறாங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தினர் திரும்பி செல்ல ஆசைப்படுவது அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் நாங்கள் விட்டு வந்த எங்கள் குடும்பத்தாரை பற்றி விசாரித்தார்கள். நாங்கள் அவர்களை பற்றி தெரிவித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நல்ல தோழராகவும் இரக்க குணமுடையவர்களாகவும் இருந்தாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் திரும்பி சென்று அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுங்கள், அவர்களை கடமையானவற்றை செய்யுமாறு பணியுங்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள், தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் அதாவது வந்து பாங்கு சொல்லட்டும், உங்களில் வயதில் மூத்தவர் உங்களுக்கு தொழுகை நடத்தட்டும் சொல்லி சொன்னாங்க. அப்போது வந்து வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வராரு, ஒரு கூட்டமாக வராங்க, இளைஞர்கள் வராங்க, வந்து கல்வியை கற்றுக்கொண்டு தங்களுடைய ஊருக்கு போய் தங்களுடைய குடும்பத்துக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் அதே ஊரில் இருந்து மறுபடியும் வரல. ஏன்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட என்ன கல்வி வந்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த கல்வியை கற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு போய் போதிச்சாங்க. இது ஒரு நடைமுறை. அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்க இந்த மாதிரி நடைமுறை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய மனைவியை எப்படி தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குடும்பத்தினருக்கு வந்து கல்வியை கற்றுக்கக்கூடிய பெண்மணியை தேர்வு பண்ணுறாங்க. தன்னுடைய மனைவியை எப்படி தேர்வு பண்ணுறாங்கன்னா, அதாவது தனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க, சின்ன வயசு சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த சகோதரிகளுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் கேட்குறாங்க, ஜாபீரை நீங்கள் வந்து திருமணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அது கன்னி பெண்ணையா, வாழ்ந்த அனுபவம் உள்ள விதவியான அல்லது விவாகரத்து பெற்ற பெண்ணையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது இப்போ ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்கிறாங்க, நான் வாழ்ந்த அனுபவம் உள்ள பெண்ணையே மனம் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ஜாபீர் பின் அப்துல்லா சொல்கிறாங்க, உஹது போரில் வந்து என்னுடைய தந்தை வந்து ஷஹீத் ஆகிட்டார், அவர் வந்து சிறு பெண் குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்காரு, என் சகோதரிகள் அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஒழுக்கத்தை வந்து போதிப்பதற்காகவும் வாழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு பெண்ணையே நான் மனம் முடித்து கொண்டேன். இப்போ எந்த அளவு கல்வி எங்கேருந்து கிடைக்கணும்? கல்வி குடும்பத்திலிருந்து, குடும்பத்தில் பெண்களிலிருந்து, குடும்பத்தில் ஆண்களிலிருந்து, தன்னுடைய குடும்ப உறுப்பினராக சகோதரனுக்கு, சகோதரிக்கு, மகளுக்கு, தாய்க்கு இப்படி கிடைக்கணுங்கிற அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடைமுறை இருந்திருக்கு. ஏன்னா ஜாபீர் பின் அப்துல்லா அதை தான் சொல்லி காட்டுறாங்க, அதான் என்னுடைய சகோதரிகளுக்கு, சிறு வயது சகோதரிகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்கணும், கல்வியை போதிக்கணும், இதுக்காக நான் வந்து அதாவது வாழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து துஆக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பழக்கத்தில் இருந்தாங்க. அதாவது வந்து சஅத் இப்னு அபீ வக்காஸ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்கமல் ஜுப்னி வ அஊது பிக்கமல் உரத்தலில் அறுத்தலில் உமரி வ அஊது பிக்கமின் ஃபித்னதி துன்யா வ அஊது பிக்கமின் அதாபில் கபரி, இந்த மாதிரி துஆக்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு சஅத் இப்னு அபீ வக்காஸும் கற்றுக் கொடுத்ததாக புகாரியில் வந்து 2822 இருக்குது. இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும் இவங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற கருத்தில் தான் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரானில் நல்ல விளக்க உரையாளர், நல்ல ஹதீஸில் தெரிஞ்சவர் இப்னு மசூத் அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, அதாவது எனக்கு வந்து அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நிறைய அத்தியாயங்கள் தெரியும், அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் அருளப்பட்டால் அது எங்கே அருளப்பட்டுச்சு என்பதை நான் நன்கு அறிவேன் அப்படிங்கிறார். இது புகாரில் வந்து 5002. எனக்கு நல்லா தெரியும் இந்த அத்தியாயம் எங்கே அருளப்பட்டுச்சு, இந்த வசனம் யார் விஷயம் அருளப்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வசனம் வந்து என்னை விட அல்லாஹ்வின் புத்தகத்தை நன்கு அறிந்தவர்கள் ஒட்டகம் சென்றடையும் தூரத்தில் இருந்தால் நான் அவரிடமிருந்து அதை கற்றுக்கொள்வதற்காக அவரை நோக்கி நிச்சயம் பயணம் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. யார்? இப்னு மசூத் அவங்க. எனக்கு நல்லா குரான் தெரியும், ஆனாலும் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னொருத்தட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து பயணம் செஞ்சாவது போய் அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறாங்க. பயணம் பண்ணி கற்றுக்கொள்வது இருக்குது. அதே மாதிரி இப்போ ஜாபீர் பின் அப்துல்லா வந்து அப்துல்லா பின் உனைஸ் அப்படிங்கிற சஹாபிகிட்ட வந்து ஒரு செய்தி இருக்குதுன்னு கேள்விப்பட்டு, ஒரு நபிமொழி இருக்குதுன்னு கேள்விப்பட்டு 1 மாத பயணம் செஞ்சு போனாங்க.
அந்த செய்தியை வந்து வாங்கிட்டு வர்றதுக்காக போனாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி, முஸ்லீம், திருமதி எல்லாத்துலேயுமே இருக்குது. எந்த வகையில் கல்வி இருந்துன்னு சொல்லி. இன்னும் பார்த்தீங்கன்னா பள்ளி வாசல் வந்து ஒரு பாடசாலையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஆகட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறமாகட்டும், அதாவது ஒரு பாடசாலையாக இருந்தது. உதாரணத்துக்கு பார்க்குறதா 1498 பார்த்தீங்கன்னா அபு இஸ்ஹாக் அஸ்-சபீஇ அவங்க சொல்கிறாங்க, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் நடந்தது. அதாவது அஸ்வத் பின் யசீத் அவங்க பள்ளிவாசலில் குரானை கற்றுக் கொடுத்திருந்தாங்க. பள்ளிவாசலில் வச்சு குரானை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறமும் இந்த நடைமுறை தான் இருந்தது. பள்ளிவாசலில் வச்சு கற்றுக் கொடுக்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா தொழுகைக்கு வரும்போது அதிகமான மக்கள் வந்து தொழுகைக்கு வரும்போது அந்த தொழுகையாளிகளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கத்தில் தொழுகைக்கு வந்தாங்களா அவங்ககிட்ட கேட்டு விசாரித்து, அல்லது வந்து குரானோட தொடர்பு இருக்குல்ல அந்த மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கிற கருத்து நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதே மாதிரி அனஸ் பின் மாலிக் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து முஸ்லீமில் வந்து 3860 இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சில பேர் வந்து அதாவது எங்களுக்கு குரானையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பதற்காக சிலர் அனுப்பி வையுங்கள். சில பேர் காஃபிராக இருப்பாங்க, இஸ்லாத்துக்கு வருவாங்க வெளியூர்லேருந்து. அப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக உங்களில் வந்து நல்லவர் அனுப்புங்க அப்படிங்குவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வந்து அபு உபைதா அவங்கள அனுப்பியிருக்கிறாங்க. இது புகாரிலாம் உள்ள செய்தி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 70 சஹாபாக்கள் அன்சாரிகள் 70 சஹாபாக்கள் ரசூல் அனுப்புனாங்க. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பள்ளிவாசலில் வந்து குரானை ஓதுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்து கொள்வார்கள், இப்படிங்கிற அடிப்படையில் இருக்குது. அப்போ இதுதான் நபியோடைய காலத்தில் நடைமுறை. இப்படி மதரசான்னு சொல்லி ஒரு 7 வருஷம் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, 3 வருஷம் உட்கார வச்சுக்கிட்டு, 5 வருஷம் உட்கார வச்சுக்கிட்டு, நாமளே ஒரு பாடத்திட்டத்தை போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மதரசா ஆரம்பித்தார் இல்லைங்க பாக்கியாத்து சாலிஹ் நிறுவனர். அப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னா ஆகலா ஹஜரத் அவர் கூட ஆரம்ப கல்வி எங்கே படிச்சிருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட படிச்சிருக்கிறார். இதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாறுகள் உள்ளது தான். ஆரம்ப கல்வியை வந்து அவங்களுடைய அம்மாக்கிட்டையும் அவங்களுடைய மாமாக்கிட்டையும் தான் படிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து இதுதான் வந்து நபி வழியில் உள்ளது. நபி வழியில் வந்து உள்ளது என்னன்னு கேட்டால், வீடுகளில் வந்து தீனுடைய சூழலை உருவாக்கணுமே தவிர இது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு ஒரு இடத்துல விட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லி தராங்கன்னு கூட நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா பெற்றோர்கள்ட்ட கல்வி இல்லை அப்படின்னா வெளியிலிருந்து வரக்கூடிய கல்வி சரியாக தப்பான்னு உரசி பார்க்கறதுக்கு நம்ம அளவுகோல் எங்கே இருக்குது நம்மக்கிட்ட? நம்ம கையிலே குரான் இல்லை, பெற்றோர்கிட்ட குரான் இல்லை, ஹதீஸ் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம குழந்தைகள் படிச்சுட்டு வரக்கூடிய கல்வி தரமான கல்வியா, சரியான கல்வியா, மறுமைக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய கல்வியா, இது எதுவுமே விளங்காமல் போயிடும். அப்போ தான் மதரசாக்களை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை இவங்க சொல்லக்கூடிய சிஸ்டம், இவங்க இன்றைக்கி போட்டிருக்கிற சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாதது. அப்போ இல்லாதது மட்டுமல்ல, அந்த பாடத்திட்டமும் கோளாறு நிறைய இருக்குது. இது குறித்து பார்த்தீங்கன்னா அபு அப்துல்லா அவங்க வந்து 1990 வந்து அன்னஜாத்தில் ஒரு கட்டுரை, நீளமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இதை மேற்கோள் நம்ம வந்து எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, இதில் அதாவது உலமாக்கள் மத்தியிலையும் உலமாக்கள் அதிகமான தொடர்பு வந்து இவர் வச்சுருந்தார். 1975களில் 70களில் அதிகமான தொடர்புகள் இருந்துச்சு. இருக்கும்போது மதரசா நேரடியான ஆய்வு, நேரடியான பார்வையிடுதல், மதரசா மாணவர்கள் தொடர்பு இப்படி நிறைய இருக்கும்போது மதரசாவுடைய சிஸ்டம் தவறாக இருக்குதுன்னு சொல்லி இவர் 1975களுக்கு அப்புறமே இவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மதரசா மாணவர்களான சமுதாயத்தில் எழுச்சி ஏற்படாது, உண்மையான ஒரு எழுச்சி ஏற்படாது, சமுதாயத்தில் வந்து சீர்திருத்தம் ஏற்படாதுங்கிறத அல்லாஹ்வுடைய உதவி அன்னைக்கு அவர் விளங்கி இருந்திருக்காரு. அப்போ அந்த கட்டுரை நம்ம 1990 ஏறக்குறைய 35 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுரை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுலேருந்து சில வாசகங்களை நம்ம வந்து படிக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதரசாவை ஆரம்பித்தவங்க ஒரு சமுதாய நலனில் வந்து அக்கறை இருந்தாலும், மக்களை வந்து நேரான வழியில் இட்டு செல்லும் ஆர்வமும் நல்லெண்ணம் இருந்தாலும், இவர்கள் தங்கள் முன்னோர்கள், வழிகாட்டிகள், ஆசிரியர்கள் முதலானவர்கள் மீது கொண்டுள்ள அபாரமான குருட்டு நம்பிக்கை இவர்களை குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரணான கொள்கைகளை ஏற்று செயல்பட செய்கிறது. இந்த மதரசாவை ஆரம்பித்தவங்களுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்திருக்கலாம். நல்ல நோக்கம் இருந்திருந்தாலுமே முன்னோர்களுடைய அந்த பக்தி, அந்த முன்னோருடைய பக்தி எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னா குரான் ஹதீஸை திருப்பி விட்டுருச்சு அப்படிங்கிறாரு.
அதே போல் பார்த்தீங்கன்னா மதர்சாவை ஆரம்பிக்கிறது கூட எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு. ஏன்னா இவர் நேரடியாக உரையாடிய சில செல்வந்தர்கள், சில ஆசிரியர்கள் இதெல்லாம் அனுபவபூர்வமாக அவர் எழுதுனதுனால இந்த கட்டுரையை நம்ம மேற்கோள் காட்டுறோம். அப்போ மதர்சா ஒன்றை ஒரு செல்வந்தர் ஒரு தொடங்கியிருக்கிறாரு அந்த காலகட்டத்தில், அது 90களுக்கு முன்னாடியே. அவர் எதுக்காக மதர்சா தொடங்கினார் அப்படின்னா, ராத்தீபு ஓதுவதற்கு மாணவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. அந்த பற்றாக்குறை நீக்குவதற்காக இந்த மாணவர்களை தேர்வு பண்ணணும், மாணவர்களை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மதர்சாவை உற்பத்தி பண்ணதாக பெருமைப்பட ஒரு மௌலவியிடம் கூறியிருக்கிறார். இதை நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 பக்கத்துக்கு எழுதுறாரு. அது அறிவினர்களை தேர்ந்தெடுப்பதற்கென்ற விதிமுறைகள் அப்படிங்கிறத பார்த்து ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரமான நபர்களே கிடையாது. அதாவது யாருக்கு படிப்பு வரலையோ, அதாவது உதாரணத்துக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதர்சால சேர்த்தப்பட்டவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அடங்காதவங்க, படிப்பு வராதவங்க, இந்த மாதிரி நபர்களை கொண்டு போய் மதர்சால சேர்த்து விட்டுருப்பாங்க. இவங்க தான் படித்து வருவாங்க. படித்து வரும்போது இவங்களோட பாடத்திட்டமும் சரியில்லைங்கும் போது இவங்க எப்படி சரியான ஒரு போதனையை மக்களுக்கு போதிப்பாங்க, குரான் இவங்களுக்கே தெரியலைங்கும் போது எப்படி குரானை போதிப்பாங்க கருத்து நிறைய கேட்குறாரு. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கற்பிப்பதற்காகவே இவங்க தாலிமுல் முத்தஅல்லிம் அப்படிங்கிற நூலை போதிப்பாங்க. இது மாணவர்களுக்கான போதனை. எதுக்கு அவர் கொண்டு வர்றாருன்னா, ஒஸ்தாது சொன்னால் மறு பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது மண்டையில் ஏற்றிடுவாங்க. அதாவது 10 வயசு பையன் 12 வயசு பையன் மார்ஷலில் போய் சேரும்போது அதிகபட்சம் ஒரு 13 வயசில் சேர்த்தி விட்ருவாங்க. சேர்த்தி விடும்போது அவங்களுக்கு எப்படி ஊட்டுவாங்க அப்படின்னா, ஒஸ்தாது சொன்னால் மறு பேச்சை பேசக்கூடாது இப்படிங்கிறதுக்காக பாடத்திட்டம் வகுத்திருந்துருக்கிறாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு, தாலிமுல் முத்தஅல்லிம். அதோட பொருள் மாணவர்களுக்கான போதனை. அதில் எந்த அளவுக்கு அதில் இருக்கும் அப்படின்னா, அதில் நிறைய கதைகள் இருக்கும். அதில் ஒரு கதையை பார்த்து சொல்கிறாரு, ஒரு ஒஸ்தாது தனது மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். மாணவர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது அவர் உட்காருவதும் எழும்புவதுமா இருக்கிறார். பாடம் சொல்ல உட்கார்றாரு, எந்திரிக்கிறார், இப்படி இருக்கிறார். அப்போது மாணவர்கள் ஆச்சரியப்பட்டு அதற்குரிய காரணத்தை கேட்டார்களாம். அதற்கு அந்த ஒஸ்தாது கொடுத்த விளக்கத்தை பாருங்கள். அதாவது, எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த உஸ்தாதின் மகன் மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் இந்த பக்கம் வரும்போது எனது பார்வையில் படுகிறார். எனது ஒஸ்தாது மீதுள்ள பக்தியால் அவரது மகனை பார்த்தவுடன் மரியாதைக்காக எந்திரிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என் உஸ்தாதின் மகனின் கண்ணை விட்டு மறைந்ததும் உட்கார்ந்து கொள்கிறேன். எனது ஒஸ்தாதின் மகனுக்கு மரியாதை செய்வது எனது ஒஸ்தாதுக்கு மரியாதை செய்வதை போலாகும் என்று விளக்கம் தந்துள்ளார். இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கு வருது? அதாவது ஒஸ்தாதை பார்த்தா எந்திரிக்கணும். அப்போ ஒஸ்தாதை பார்த்தா எந்திரிக்கணுங்கிறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னை பார்த்து எந்திரிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சின்னா நரகங்கிறாங்க. இந்த மாதிரியான மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு ஒஸ்தாதுக்காக எந்திரிக்கணும், ஒஸ்தாதுடைய பையனுக்காக எந்திரிக்கணும் அப்படிங்கும்போது இதை மண்டையில் ஏற்றும் போது 10 வயசு 11 வயசு 15 வயசு ஏற்றி விடும்போது அப்போ ஒஸ்தாதுகள் மேலே எவ்வளோ பக்தி வரும். அப்போ அந்த ஒஸ்தாதுக்கு எதிராக பேசிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ ஆத்திரம் வரும், எவ்வளோ ஆணவம் வரும். இதெல்லாம் ஏன் மதர்சால படிக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னா, இந்த பாடத்திட்டங்கள், தவறான பாடத்திட்டங்கள் போதிக்கப்படுது, அதனால தான் வருது. இது சம்மந்தம் இப்படி ஒரு முறை, அதாவது இப்படி கற்பனை கதைகளை கட்டி விட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு தாலிமுல் முத்தஅல்லிம் என்ற நூலில் காணப்படுகின்ற மோசமான விளக்கம் நிறைய இருக்குது. அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அல் ஜன்னத்தில் 1990 அதாவது பக்கம் 3ல் பாருங்க அப்படின்னு சொல்லி அதை எழுதி மார்ச் மாதத்தில் வந்தது சொல்லியிருக்கிறாரு. ஒஸ்தாது சொல்வது 100 கித்தாபை பார்ப்பதோட பெருசுன்னு சொல்லி அன்னைக்கு 1990களிலே சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒஸ்தாது சொல்கிறதான் கேட்கணும், 100 கித்தாப் பார்க்குறதோட பெருசு இப்படிங்கும்போது அப்புறம் எப்படி இந்த மாதிரி நபர்கிட்ட சத்தியத்தை எடுத்து பேச முடியும்? சத்தியத்தை ஏன் மதர்சால படித்தவங்ககிட்ட ஏன் சத்தியத்தை எடுத்து பேச முடியல அப்படின்னா, குரான் ஏன் அவங்கள ஊடுருவலை அப்படின்னா, இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் இருக்கும்போது சத்தியம் எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறும் நாக்களவில் தான், உதட்டளவில் தான், உள்ளத்தால் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் தான் இவங்கள்ட்ட இருக்குது. இந்த மாதிரி பாடத்திட்டத்தை அவர் சொல்லும்போது சில்சிலையே நிஜாமியா அப்படின்னு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த கல்லூரிகள்லாம் செயல்படுதுன்னு சொல்லி அதையும் சுட்டி காட்டுறாரு. அந்த
சில்சிலை நிஜாமியா கல்வி திட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வந்து குரான் ஹதீஸ்க்கு முக்கியம் தருவதை விட வாதக்கலைக்கும் இந்த தர்க்கம் பண்ணுறாங்க அந்த கலைக்கும் ஃபிக்குகின் பெயரால் முன்னோர்களின் கூற்றுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், வலியுறுத்தப்படுகிறது. அப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து குரானுடைய நாலேஜ் இருக்காது, ஹதீஸுடைய நாலேஜ் இருக்காது. ஹதீஸ்களே அதாவது வந்து 7 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா ஹதீஸ்களே இவங்க கையில் எப்போ தரப்படுது? 7வது வருஷம் தரப்படுது. 7வது வருஷம் புகாரியை மட்டும் எடுக்கிறாங்க. அந்த புகாரியில் எத்தனை ஹதீஸ்கள் படிக்க முடியும்? இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பதிவும் பண்ணியிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஹதீஸுடைய நாலேஜும் கிடையாது. பாடத்திட்டங்கள் வந்து ஒரு மனிதரின் கற்பனையில் என்ன உதிக்குதோ அந்த அடிப்படையில் இந்த பாடத்திட்டம் இருக்கே தவிர குரானிஸ் அடிப்படையில் கிடையாது. இப்போ வானம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை விளக்கும் ஒரு நூல் இருக்குது, தஷ்ரீக்குல் அஃப்லாக் அப்படின்னு சொல்லி. அந்த நூலில் கூட பார்த்தீங்கன்னா பூமி தட்டையானது அப்படின்னு போதிக்கப்பட்டு இது ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறாங்க. எழுதுனதை வந்து அதை அப்படியே விட்டாங்க. அப்போ வந்து இவங்களுடைய மதகப் நூலில் உள்ள பல விஷயங்கள் வந்து அசிங்கமாக இருக்குது, அதாவது ஒழுக்கக்கேடாக இருக்குது, இப்படின்னு நிறைய ஒரு பதிவு பண்ணுறாரு. 1969 மக்கள் வலியுல்லா என்று சொல்லிக்கொண்டு சில மௌலவியிடம் அதாவது வந்து இந்த ஓரினை சேர்க்கெல்லாம் இருந்திருக்குது என்று தெரிய வந்து நம்மால் ஜீரணிக்கவே முடியவில்லை. என்கிற இவர் மௌலவிகள் மீது அதிகமான நம்பிக்கை வச்சுருந்துருக்கிறாரு அபு அப்துல்லா அவங்க. அப்போ வந்து இந்த மாதிரி 1969 இந்த பிரச்சனை வருது, ஓரினை சேர்க்கை பிரச்சனை வரும்போது அதற்கப்புறம் வந்து நம்பவும் இல்லை. அவர் எழுதுகிறார், நான் நம்பவும் இல்லை. பின்னர் ஆதாரபூர்வமாக உரிய சாட்சிகளுடன் இன்னொரு மௌலவி மூலமாகவே நம்மிடம் கொண்டு வரப்பட்டு உண்மைப்படுத்தப்பட்டவுடன் நம்மால் மறுக்க முடியவில்லை. அப்படி வந்து இவங்களுடைய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படி விஷயத்தில் கொண்டு வந்து எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, மதரசா பாடத்திட்டம் அப்படி இருக்குது, மதரசா பாடத்திட்டம் இப்படி இருக்கும்போது ஒழுக்கக்கேடு உருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த மௌலவியிட்டே கூப்பிட்டு கேட்கும்போது அந்த மௌலவி என்ன சொல்லியிருக்காரு, அவுளியாக்கள் செய்யாத காரியத்தையே நான் செய்து விட்டேன் என்று கேட்டாராம். இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் அந்த மௌலவி. அவுளியாக்கள் இந்த மாதிரி செய்ய தான் செய்வாங்க. என்கிட்ட புக்குகள் அந்த மாதிரி இருக்குது, அரபின்னு சொல்கிறாங்களா, பெருமையை வந்து பேசுகிறாங்களா, அரபி புக்கில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி அசிங்கங்களும் நிறைய இருக்குது அரபி புக்கில். அப்போ இந்த அசிங்கங்கள்லாம் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி அசிங்கங்களை செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மதரசா பாடத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி அபு அப்துல்லா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1978 அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மதரசா போதனா முறையில் ஒழுங்கில்லாமல் இருப்பதாலும் படிப்பில் கண்டிப்பு காட்டுவது வகை இல்லாததாலும் மதரசாக்களில் தகுதி இல்லாதவர்களே மௌலவிகளாக வெளிவருகின்றனர். இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் இவர் அப்படின்னு கேட்டால், இந்த ஜமாத் உலமா மௌலவிகள்கிட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து 6 வருஷம் முடிச்சுட்டு 7வது வருஷம் வந்து ஒரு பொது தேர்வு மாதிரி வைப்போம். ஒரு 50 மதரசா இருக்குதா, 50 மதரசாவை ஒருங்கிணைச்சு ஒரு கொஸ்டின் பேப்பரை வெளியிட்டு ஒரு பொது தேர்வு வந்து வைப்போம் அப்படின்னு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு என்ன அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் கூறும் ஆலோசனைப்படி பரீட்சை வைத்தால் எங்கள் மதரசாக்களை எல்லாம் இழுத்து மூட வேண்டி வரும் என்று பலர் வாய்க்கூசாமல் சொன்னாங்களாம். இது அபு அப்துல்லா கிட்ட நேராக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற சிஸ்டத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக எக்ஸாம் வச்சு அப்படி தான் வந்து நடத்தணும் அப்படின்னா மதரசா இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். ஏன்னு கேட்டால் தகுதி இல்லாமல் வெளியே வராங்கன்னு சொல்லி இவங்களுக்கும் தெரியும், மதரசா நடத்தவங்களுக்கும் தெரியும். அப்போ இந்த மதரசாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், மதரசாவில் நடக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகள்லாம் தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குதுங்கிறதை அவர் பதிவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் இந்த மதரசா மாணவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை நேரடியாக கற்றுக் கொடுத்தா அவங்க நல்ல விதமாக கற்றுக்க முடியும் அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. ஏன்னா ஆற்றல் குறைவானவங்க தான் வராங்க, அதாவது உலக படிப்பு படிக்க ஆற்றல் இல்லாதவங்க தான் இங்கே வராங்க மதரசாவுக்கு. வந்தவுடனே அவங்களுக்கு குர்ஆனை முறைப்படி தஜ்வீது சட்டத்தோடு படிக்கிறாங்க, அதுவும் இனிமையாகவும் ஓத வந்து கற்றுக்கொள்கிறாங்க. இது 2 செய்கிறாங்கல்ல, தஜ்வீது முறைப்படி ஓதுறாங்க, அதாவது ஆஃபீலாகவும் ஆகிறாங்க. இந்த 2 காரியத்தை தான் இன்றைக்கு மதரசா உருப்படியாக செய்யுது. 2ஐயும் சொல்கிறாரு, இந்த 2 காரியத்தை தான் உருப்படியாக மதரசாக்கள் செய்யுது. அப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு சரியான கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சரியான கல்வியை பெற்றுக்கொண்டு சரியான விஷயம் சொல்ல மாட்டாங்களா இப்படிங்கிற விஷயத்தை அவர் கேட்குறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து கிதாபுகளை படிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த அரபி கிதாபில் படிச்சிட்டோம் அப்படின்னா அது நாம் தான் பெரிய அறிவாளி, அரபி கிதாபில் படிக்காதவங்க முட்டாளுங்க இப்படிங்கிறால ஏன் உருவாக்கி விட்றாங்க அப்படின்னா இவங்களுடைய புத்தகங்கள் அப்படி இருக்குது. அப்போ இவங்களுடைய புத்தகங்களுடைய அந்த போதனை முறையின் பிரகாரம் தான் குர்ஆன் இவங்களுக்கு பெருசாக தெரியல, ஹதீஸ் இவங்களுக்கு பெருசாக தெரியல. இவங்களுக்கு பெருசாக தெரிகிறதெல்லாம் இந்த 7 வருஷம் படித்தாங்கல்ல இதுதான் பெருசாக தெரியும். இவங்களுடைய ஒஸ்தாதுமார்கள் பெருசாக தெரிவாங்க. அப்போ அதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா,
இந்த பாடத்திட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒரு பாடத்திட்டம். குர்ஆன் ஹதீஸை நேரடியாக எடுத்து படித்தாங்கன்னா தான் அவங்களும் சரியான விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும், சமுதாய மக்களுக்கும் சரியான விஷயத்தை போதிக்க முடியும். அதன் மூலமாக மட்டும்தான் சரியான எழுச்சி, உண்மையான எழுச்சி ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹி